நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கம்பெனி பெரிய கம்பெனி, உன் கம்பெனி சின்ன கம்பெனி. என் கம்பெனி பெரிய பெரிய பில்டிங் ஆஃபீஸ் இருக்கு. உன் கம்பெனில எங்க ஆஃபீஸ் இருக்கு? அப்படின்னு சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க வந்து அரிய பிள்ளைங்க ஊர்ல அடிச்சுக்கும் பாருங்க. டேய் என் சாக்லேட் தான்டா பெருசு, உன் சாக்லேட் தான்டா சின்னது. நான் ஆசை சாக்லேட் வச்சுக்கிறேன், நீ என்ன சாதா சாக்லேட் வச்சுக்கிற? அப்படிங்க சண்டை போடுற மாரி இருக்கு இந்த விஷயங்கள். ஸோ இத பத்தி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாரி வீடியோக்கள் பண்ணுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் இங்க பார்றா தெரியுங்களா அந்த பில்டிங்கு? அந்த பில்டிங்கு தான் எங்களோட ஆஃபீஸ்." அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என் கம்பெனி ரொம்ப பெருசா இருக்கு. உங்க கம்பெனி என்னடா குட்டியோண்டு கம்பெனிடா? என் கம்பெனில 10 லாரி, 15 லாரி இருக்குடா. என் கம்பெனில பஸ் இருக்குடா. என் கம்பெனில வந்துட்டு அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுது. உன் கம்பெனில என்னடா இருக்கு? ஒரே ஒரு லாரி தானா? என்ன 10 பேர் தான் வேலை நாங்க 1000 பேர் வேலை பார்க்குறோம். அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து எந்த கம்பெனில யார் ஒர்க் பண்றாங்க? எப்படி ஒர்க் பண்றாங்கிறது முக்கியம் கிடையாது. நமக்கு மாசம் ஆனா சம்பளம் கரெக்ட்டா வருதா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய ஆஃபீஸ் உள்ள கம்பெனில இருந்து ஒர்க் பண்றீங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது, அந்த கம்பெனில உங்களுக்கு சரியான சம்பளம் வந்துச்சு, போணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு சத்தியமா அது நல்ல கம்பெனி. அப்படி இல்ல, உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சம்பளம் வரல, போகல அப்படின்னா, நீங்க அதுக்கு என்ன பெரிய ஆஃபீஸா இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரைட் போனாலும் சரி தான், அது வந்து உங்களுக்கு சரியில்லாத கம்பெனி தான். அதே சின்ன கம்பெனில ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்துட்டு, நம்ம ஐயோ! நம்ம சின்ன கம்பெனில ஒர்க் பண்றோம். அந்த கம்பெனில ஒர்க் பண்ணா நல்ல சம்பளம் வருமா? அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க எதிர்பார்த்த சம்பளம் 4 பேர் வேலை பார்த்தாலும் சரிதான், 2 பேர் வேலை பார்த்தாலும் சரிதான். நீங்க எதிர்பார்க்குற சம்பளம் அதில கிடைக்குது. நீங்க எதிர்பார்க்குற மாரி கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை பார்க்குற மாரி, கடுபிடி இல்லாம வேலை பார்க்குற மாரி தான், கண்டிப்பா அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான். இங்க சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு இந்த பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனின்னு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அரிய பிள்ளைங்க மாரி சத்தம் போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு, அது அப்படியா, இது இப்படியான்னு பேசவே கூடாது. ஏன்னா, இங்க வந்துக்கிறது வந்து, அது எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் நம்ம அதில ஒரு லேபர் தான். இப்போ வந்து பெரிய கம்பெனில நம்ம இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதில ஒரு 1000 பீப்பிள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 1000 பீப்பிள் ஒர்க் பண்ணும்போது கார்டு நம்பர் தான். யார் இன்னார்ன்னு தெரியாது. அதுக்காக வந்து பெரிய கம்பெனில ஒர்க் பண்றவங்க யாருன்னு தெரியாது, முன்னேற மாட்டாங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு, அந்த சம்பளம் வாங்கிட்டு அவங்க முன்னேறத விட, இந்த சின்ன சின்ன கம்பெனில 10 பேர் வேலை செய்ற கம்பெனி, 5 பேர் வேலை செய்ற கம்பெனி, 4 பேர் வேலை செய்ற கம்பெனில பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளிக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேர் தெரியும். அதே ஏதோ கோர்ஸ் பண்ணணும் வைக்கணும்னா, நீங்க போய் கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனில சப்போர்ட் பண்ணுவாங்க, சின்ன கம்பெனில. ஏன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏன்னா சின்ன கம்பெனில வந்து என்ன கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் வேலையும் பார்க்கணும், அந்த கோர்ஸுக்கான வேலையும் பார்க்கணும். ஸோ, அதனால வந்து கோர்ஸ்க்கு அனுப்புவாங்க. கொஞ்சம் குயிக்கா முன்னேறலாம். அந்த கம்பெனில பர்மிட் முடிஞ்சுச்சுன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம். முதலாளிக்கும் நமக்கும் வந்து அந்த சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து முதலாளிக்கும், அங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டுங்க, நீங்க யாரோ எவரோ 10ல 1 நீங்களும் அதுமாரி தான். ஸோ, அதனால வந்துட்டு, நீங்க வந்துட்டு பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி அப்படிலாம் நீங்க வந்து எந்த ஒரு வேரியேஷனும் பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்த்த சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அது ஓகே தான். அத விட்டு இப்போ வந்து பாருங்க, வேலை பார்த்துட்டே வந்து ரோட் சைட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்ல வந்து ரெஸ்ட் கிடைக்கும்போது ரோட்ல வந்து உட்காந்து இருப்போம். அது மாரிலாம் இல்ல, கடவுள் புண்ணியத்துல நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கா? அப்படிதான் யோசிக்கணும். இப்போ நம்ம பசிக்குது, லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா, உள்ளார உட்காந்து சாப்பிட வாடா ரோட் சைட்ல உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வெயிலா இருக்கும், மழை லைட்டா தூறலாகும், அசதியில படுத்து தூங்குற மாரி இருக்கும். அதுமாரிலாம் வந்து நமக்கு ஒரு இன்னல்கள் இல்லாம, ஒரு சேஃப் ஜோன்ல ஒர்க் பண்ணா நம்ம நல்லது தான். நம்ம எதிர்பார்த்த சம்பளம் நமக்கு கிடைக்குதுன்னா, அது நல்லது தான். அத விட்டுட்டு ஆஃபீஸ் பெருசா இருந்தாலும் உங்க பை நிறைய போறது கிடையாது. ஆஃபீஸ் சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு சம்பளம் குறையிறது போறதும் கிடையாது. அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன, உங்க வேலை ஸ்டைல்ல உங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கா? நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வழிகள் இருக்கா? அப்படிதான் பார்க்கணுமா தவிர, அத விட்டுட்டு நீங்க வந்துக்கிட்டு என் கம்பெனி பெரிய கம்பெனி, உன் கம்பெனி சின்ன கம்பெனி, இது அப்படி, அது அப்படி. அதேமாரி பார்த்தீங்கன்னா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா, வி நாளைக்கு வேலைக்கு நீங்க போய் பார்க்கணும், வைக்கணும் தான். அந்த வேலை முடிச்சுட்டு வெளியானீங்கன்னா, கண்டிப்பா வந்து அதோட வேலை முடிச்சுட்டு வரீங்கன்னா, ஏதோ யோசிக்கணும், நாளைக்கு இத செய்யணும், அத செய்யணும்னாலும், அது பிறகு யோசிக்கலாம். வெளிய வந்ததுமே உங்க ஃபேமிலிய பத்தி யோசிங்க, உங்கள பத்தி யோசிங்க. போய் குளிங்க, நல்லா சாப்பிடுங்க, வைங்க, ரிலாக்ஸா இருங்க. ஸோ, அத விட்டுட்டு, திரும்ப அங்க வந்துட்டு வேலை இல்லாம அத சொன்னான், இவன் இத சொன்னான், அத பண்ணான், இத பண்ணான்னு எதையும் பேசிட்டு வச்சுட்டு, ஒரு சண்டே ரிலாக்ஸா 10 பேர் உட்காந்து பேசுறீங்க. "டேய் மச்சான் அவன் அத சொல்ட்டான்டா, டேய் இத சொல்ட்டான்டா" அப்படின்னு பேசும்போது, அது பின்னாடி வந்து மன கஷ்டங்கள ஏற்படுத்துமே தவிர, உங்களுக்கு ரிலாக்ஸ தராது. ஸோ, அதனால வந்துட்டு, நீங்க எப்பயுமே வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வரீங்களா? வேலை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கான ஒரு லைஃப் இருக்கு. ஸோ, அத பத்தி யோசிக்கணும். அடுத்து நம்ம இங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறோம். ஊர்ல போய் என்ன பண்ண போறோம்? சரி, ஊர்ல இந்த மாசம் சம்பளம் எடுத்தா என்ன கமிட்மெண்ட்ட முடிக்கலாம்? அப்படிங்கிறத யோசனை தவிர, இங்க வேலைய பத்தி யோசிச்சுக்கிட்டு,
100% வந்து இங்க வேலை சைட்ல கரெக்ட்டா நீங்க வேலை பார்க்கணும். வேலை பார்க்கக்கூடாதுங்களா. அதே உங்களுக்கான கொஞ்சம் டைம், ஸ்பேஸ் எடுத்துங்க. வர 4 மணி நேரம், 5 மணி நேரம் அதிலேயே வேலைய பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆல்ரெடியே வந்து 1000 மன உளைச்சல் இருக்கு. தேவையில்லாம இந்த மன உளைச்சல் ரிலாக்ஸா விடுங்க. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்குவோம். அப்படின்ட்டு ஓடுங்க. ஸோ, அதனால வந்துட்டு இங்க நல்ல கம்பெனி, கெட்ட கம்பெனி அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு நல்ல வருமானம் வந்தாவே அது நல்ல கம்பெனி தான். சின்னது, பெருசு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால வந்துட்டு நீங்க வாங்க. உங்களுக்கான சம்பளங்கள் இருக்கா, அது நல்ல கம்பெனி. ஸோ, அடுத்து நீங்க வழி ஏதாவது கோர்ஸ் பண்றதுக்கு, இல்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது நல்ல கம்பெனி. அப்படிதான் யோசிக்கணுமே தவிர, நீங்க சும்மா இங்க வந்து வேலை முடிச்சுட்டு வந்து, இங்க வந்து அது அப்படி இது பாரு தெரியுமா என்னோட ஆஃபீஸு அப்படின்னு பேசிட்டு வச்சுக்கிட்டுலாம் அது நோ யூஸ். ஸோ, அதனால வந்து நண்பர்களே வந்தீங்களா, பர்மிட் நம்ம வேலிடிட்டி காலம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். 2 வருஷமா, 1 வருஷமா, இல்ல அதுக்குள்ளேயே நம்ம கடன் அடைக்க முடியுமா? நம்ம வீட்ல உள்ள கமிட்மெண்ட்ட முடிக்குமா? நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணணும்? சரி நமக்கு நம்ம சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஊர்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னடா ஆகும்னா பிசினஸ்ன்னு காலத்துக்கும் ஓடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா காலங்கள் வந்து அப்படியே கரண்ட் மாரி ஓடிட்டு இருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. சிங்கப்பூர்ல மோஸ்ட்லி வேலை செய்றவங்க இந்த சண்டே வந்த மாரி இருக்கும். அடுத்த சண்டே வந்து நின்றும். இந்த 4 இந்த 1 மாசங்கிறது 4 சண்டே 4 நாள் அப்படிங்கிற மாரி போயிரும். ஸோ, அதனால வந்துட்டு இங்க வந்துட்டு டைமு, காலங்கள்லாம் ஸ்பீடா போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்ம காலையிலும் சாயந்தரம் வேலை ரொட்டீனா போயிட்டு இருக்கிறதால, டைம் போறதே தெரியவே தெரியாது. ஸோ, அதனால வந்துட்டு உங்களுக்காக டைம் யோசிச்சு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஒரு சிறு சேமிப்பு வச்சு ஏன்னா வந்து காசு பணம் இல்ல அப்டின்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, மாட்டாங்க. நீங்க வெளிநாட்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப போய் ஒருத்தன்ட்ட கை கட்டி வேலை பார்க்கணுமா? ஸோ, இல்ல நீங்க போய் மரியாதையா போய் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வேலை பார்க்கணும். பிசினஸ்னா லட்சக்கணக்கெல்லாம் இல்லைங்க. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் கம்மி தான். நீங்க சிங்கப்பூர் கட்டி வந்த காசோட கம்மி காசு வந்து ஸ்டார்ட் பண்ணி கை காசு வச்சு, கடன் வாங்காம கை காசு வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரூ. 3,00,000 கட்டி வந்தீங்கன்னா, அந்த ரூ. 3,00,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணாம நீங்க வந்து பெரிய பிசினஸ்மேன் ஆகலாம். இங்க என்ன உழைப்பு உழைச்சீங்களோ, அதே மாரி ஊர்ல போய் சோம்பேறி ஆவாம, இங்க எப்படி உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இங்க உழைக்கிற மாரி இல்லனாலும், இங்க இருக்கிற உழைப்பு வந்து இங்க 100% போட்டீங்கன்னா, அங்க ஒரு 50% போட்டீங்கன்னா கூட 50% நீங்க போட்டீங்கன்னா கூட பெரிய ஆளா வந்துரலாம். அதனால வந்துட்டு இங்க வந்த பிறகு உங்களுக்கு வந்து 1000 வழிகள் தெரிஞ்சிருக்கும். 1000 ஐடியாக்கள் தெரிஞ்சிருக்கும். கஷ்டம்னா என்ன தெரிஞ்சிருக்கும். காசு பணம்னா என்ன தெரிஞ்சிருக்கும். பசினா என்ன தெரிஞ்சிருக்கும். தூக்கம்னா என்ன தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம ஊர்ல சொர்க்கமாட்டம் கிடைக்கும் அப்படிங்கும்போது, கொஞ்சம் காசு சேமிச்சுட்டு போயிட்டு, ஊர்ல போய் பிசினஸ் பண்ணுங்க. அத விட்டுட்டு பழைய குருடி கதை விட்டு ஓடுனா எனக்கு செட் ஆவல. நான் வந்துட்டாங்க. எனக்கு முடியல, வைக்கல அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, காலங்கள் தான் போகுமே தவிர, நீங்க கரை சேர முடியாது. கடல்ல தான் தத்தளிக்கணும். ஸோ, அதனால வந்துட்டு, இதில வந்து அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதான். நானும் வந்து கூடிய சீக்கிரத்தில ஊர்ல போய் பிசினஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ, அத கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போய் பார்த்துட்டுருப்பேன். பார்த்து இது பண்ணுவேன். ஏன்னா, நம்ப வந்துட்டு ஒரு காலகட்டத்தில நான் ஊருக்கு போயிருக்கும்போது, அந்த காசு பணம் இல்ல அப்படிங்கும்போது 2013ல எனக்கு ரொம்ப அவமானப்பட்டேன். ஸோ, அதுலேருந்து நம்ம வந்தா ஊர்ல போய் ஜாப் பார்க்கணும், வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிசினஸ் எடுத்த உடனே குரோ ஆயிராது. லாபம் நஷ்டம் இருக்கும். அதனால இங்க இருக்கும்போது நல்லா ஃபுல் பேக்கப் பண்ணிட்டு, ஒரு பெரிய லெவலுக்கு ஆன பிறகு ஊர்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு. அதேமாரி நீங்களும் வந்து லைஃப்ல செட்டில் ஆவறதுக்கான வழிய பாருங்க. செட்டில் மீன்ஸ் வந்து யார்ட்டயும் கையேந்தாத அளவுக்கு நீங்க வந்து ஊர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா தினமும் வேலை அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாலும், நீங்க லைஃப் செட்டில் தான். ஸோ, ஒரு டைம் வந்து அந்த பிசினஸோட நேக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அதோட சுகமே தனி தான். நீங்க திரும்ப வந்து வெளிநாடு பக்கம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஸோ, கண்டிப்பா நல்லா உழைங்க, நல்லா சம்பாரிங்க, ஊர்ல போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க வந்து தேவையில்லாத கதைகள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.